ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீனம் காலபுருஷனுக்கு 12வது ராசி, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் ரிஷபத்தில் இருக்கிறார். ஒரு 3ஆம் இடத்துல மட்டுமே இருந்தால் ஒரு முக்கால் சுபம் தான் பலன் சொல்லணும். ஆனால் 3ஆவது அவர் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். அப்போ பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சிக்கு வந்து விடுகிறார், ராசிக்கு வரார். இப்போ ராசிநாதன் ராசியில் வந்தால் அதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும்? கௌரவ, புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், ஆன்மீக துறையில் இருக்கும் அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? இப்போ 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் ராசியில் வந்திருக்கார். அது 8ங்கிறது நல்ல இடம் இல்லை. ராகு வேறு ராசியில் இருக்கார். இருந்தாலும் ராசிநாதன் வந்து அமர்றார். இப்போ ராசி வந்து புனிதமாகிறது, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும். சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கும் அன்பர்களுக்கு முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 2வது சுற்று செல்வதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக, அதுவும் நல்லது நடக்கும். இப்போ டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். முதல் ரவுண்டு பண்ணுறவங்களுக்கு தான் பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க. அதை எதிர்பார்க்குற மார்க்கு வராது, ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது சுற்று டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். இருந்த போதிலும் வாழ்க்கை இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் நல்லது பண்ணிட்டு போகும். வாழ்க்கையை சீர்படுத்திட்டு செம்மைப்படுத்திட்டு போகும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ பாருங்கள், இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். இப்போ 3ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கே பார்க்க போகிறார்? 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம். இப்போ முதல்ல ஸ்தான பலத்துக்கு வாங்க. குருவுக்கு ஸ்தான பலம் 3ஆம் இடத்துல இருக்கா? இல்லை. 3ஆம் இடம் என்பது ஒரு முக்கால் சுகம். அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருந்தாலும் இப்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். எடுக்கின்ற காரியங்கள் 100% வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருமா? கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். இது ஸ்தான பலம். பார்வை பலம் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, இதுவரைக்கும் திருமண பேச்சுவார்த்தை சரியாக போகலை அப்படின்னு சொன்னவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அற்புதமான ஒரு காலம். சட்டுப்பட்டு திருமணம் ஆகுங்க. பேச்சுவார்த்தை சுபத்தன்மையில் முடியும். சிறப்பாக திருமணமாகும். நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். நண்பர்களால் ஆதாயம், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்வீங்க. கூட்டு தொழில் அதை ஒரு நண்பரை வச்சு செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா? சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம்.
கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானமாக இருக்கிறதால கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி அந்யோன்யம், ஒற்றுமை, விட்டு கொடுத்தல், பரஸ்பரம் அன்பு பரிமாறுதல் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு. பாக்கியமான ஒரு சூழல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நினச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததும் நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீக துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருந்து ஆன்மீகத்தில், அதாவது கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள் அப்படின்னு சொல்லணும். தந்தையால் யோக பாக்கியம். தந்தைக்கும் உங்களுக்கும் இப்போ தந்தைக்கும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சூரியன் சனி இணைவு இருக்கிறதால தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கலாம். தந்தையினுடைய தொழில் நலிவடைந்து போகலாம். ஆனால் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தந்தையால் யோக பாக்கியங்கள் பாக்கியமான ஒரு சூழல், குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலம். 7க்குடைய புதன் 12இல் 4ஆம் இடம் மறைந்த புதன் நிறைந்த தினம் கடைசி 3 நாள் ராசியில் வந்து அமர்கிறார். நீச்ச பங்கம் பெறுகிறார். அப்போது சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லணும். இது தொழில் பண்ணுறீங்க, நம்பி கடனை ஒரு வங்கிகள் மூலம் வாங்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். தொழில் ஸ்தானம், உத்தியோக ஸ்தானம் சிறந்து விளங்குகிறது. அரசு துறை, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். நல்லதே நடக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது உத்தியோகம் பார்க்குறவங்க மட்டும் இல்லை, தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக தொழில் செல்லக்கூடிய ஒரு. அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் லாபம் ரெட்டிப்பாகும். இந்த சனி பகவான் 12 12இல் இருப்பதால் செலவினங்கள் கண்டிப்பாக ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். மற்றபடி இரண்டும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை. இந்த ராசி சுக்கிரனுடைய நிலையை பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது, உச்சமாக இருக்குது. பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சி பெறுகிறார். எங்கே போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டுங்க. எதிரிகள் ஓடி ஒழிவாங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அது கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். 7 சனி போயிட்டு இருந்தாலும் கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். குறுகிய தூர பயணத்தாலும் நீண்ட தூர பிரயாணத்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம். பாருங்கள், உங்களுக்கு 27/2/2025 சர்வ அமாவாசை, மயானக்குள்ள. ஸோ அமாவாசை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா? இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராசியில் ராகு இருப்பதால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் சண்டை சச்சரவு வரும். ஆனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபிட்சத்தை பார்க்க போகிறீங்க. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல், யாரோ ஃப்ரெண்டு கேட்டார், உறவினர்கள் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துடாதீங்க. அது ஒன்வே டிராஃபிக் மாதிரி போகும் வழியில் திரும்பி வராது. சனி பார்க்குது 2ஆம் இடத்தை. அப்போது லாவாதேவி பண்ணக்கூடாது. ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு முதல் திருமணத்திற்கான காலமும் உண்டு. ஆகாதவர்களுக்கு முதல் திருமணம் ஆகும். 2வது திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அதாவது டைவர்ஸ் ஆகிருக்கும், ஆண் பெண் வளரும், அவங்களுக்கு திருமணம் 2வது திருமணத்திற்கான ஒரு காலமாக கண்டிப்பாக 2வது திருமணம் பண்ணலாம். சினிமா துறை, மற்றபடி வங்கிகள், அரசு வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, ஒப்பனை நிலையங்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது.
தொழில் சிறந்து விளங்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், இன்னும் கலைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்க அத்தனை பேரும் சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. கொஞ்சம் பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் டென்ஷன் இருக்கும், பார்த்து பேசுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. செலவினங்கள் இருந்தால் இருக்கும், அது சுப செலவும் இருக்கும், அது அசுப செலவும் இருக்கும். நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீக ஆலய வழிபாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதில் ஈடுபாடு உள்ள பொறுப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நாளில் செவ்வாய் இருக்கிறது தான் கண்டிப்பாக பூமியால் லாபம் உண்டு. பூமி வாங்குவீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இல்லை அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். குரு கேது காம்பினேஷன் இருக்கிறதால கோயில் குளங்களுக்கு போவீங்க, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஒரு தருணம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 7 சனி போகிறதால நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.